ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கான லைவ் ஸ்ட்ரீம்ல இந்த வார வீட்டு பணிக்கான டாஸ்க் நடந்து முடிஞ்சிருக்குங்க. இந்த டாஸ்க் பொறுத்தளவுல டாஸ்க் சொல்லும் போதுல இருந்து முடிகிற வரைக்கும் பல பிரச்சனைகள் வந்திருக்கு. சிவாவெல்லாம் தீபக் வச்சு செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கான வீட்டு பணி டாஸ்க் பொறுத்தளவுல வாப்லிங் போர்டுல வச்சுதான் அவங்க கேம் ஆடுறாங்க. பீச்ல எல்லாம் இந்த கேம் இருக்குங்க. பேலன்ஸ் பண்ணி போல கூடைக்குள்ள போடுறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில டீமை பிரிக்க சொல்றாரு. பாய்ஸ் அணியை பொறுத்தளவுல சிவகுமார், விஷால், ஜெஃப்ரி இந்த 3 பேருமே விளையாடுறதுக்கு தயாராறாங்க. இதுல சிவகுமார் எல்லாம் எதுக்குடா எடுத்தீங்க அப்படிங்கிறது நமக்கே ஃபீல் ஆச்சு. அதே மாதிரியே கேர்ள்ஸ் அணியை பொறுத்தளவுல ரயான், பவித்ரா, மஞ்சரி இந்த 3 பேருமே ஆடுறாங்க. இதுல பெண்கள் அணியில போட்டியாளர்களை தேர்வு பண்ணும்போது சில குழப்பங்கள் வருதுங்க. எல்லா வாரமும் சௌந்தர்யாவை பொறுத்தளவுல டாஸ்க்ல விளையாட தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கொடுக்குறீங்க, மத்தவங்க யாருக்குமே வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்க. எல்லாருக்கும் விளையாண்டாதானே எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். வாய்ப்பே கொடுக்காம விளையாட தெரியலன்னு சொன்ன என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல சௌந்தர்யா சண்டை போட்டு நம்ம பார்த்திருக்கோம். தொடக்க நாள்ல இருந்து இன்னைக்கு வர சௌந்தர்யா ஒரு சிம்பத்திக்காரரை பயன்படுத்தி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில ஜாக்லின் நான் விளையாட போறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சௌந்தர்யாவை பொறுத்தளவுல விளையாட தெரிஞ்சவங்க போகட்டும், தெரியாதவங்க போய் தோக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட கொண்டு வர்றாங்க. ஜாக்லின் செம காண்டாயிடுறாங்க. என்னமா இவ்வளவு நாள் நீ இப்படிதான் கதறிக்கிட்டு இருந்த, தெரிஞ்சவங்களை மட்டும் அனுப்புறீங்க, எங்களுக்கு எல்லாம் வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி கதர்னியே இன்னைக்கு எதுக்காக மாத்தி பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. சௌந்தர்யாவுக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அதை மறைக்கணும் அப்படிங்கறதுக்காக எப்பவும் போலவே கோவமா கத்துற மாதிரி கத்திட்டு போறாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட டிராமாவை நடத்துறாங்க. கேமரா முன்னாடி நின்று பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்தா மட்டும்தான் ரத்தம், நமக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவோட புலம்பல்களை பார்க்க முடியுது. ஆமாங்க, இவ்வளவு நாள் சௌந்தர்யா இதுதானங்க சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்களா முடிவு பண்ணிக்கிறீங்க, தெரிஞ்சவங்களை மட்டும் அனுப்புனீங்கன்னா அப்ப நாங்கெல்லாம் விளையாட வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு டிராமா கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல சௌந்தர்யாவோட முகத்திரையை கிளிக்கணும் அப்படிங்கறதுக்காக மட்டும்தான் ஜாக்லின் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களே தவிர அவங்களுக்கு விளையாட போகாம இருக்கிறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இவ்வளவு நாள் போலியா தானே நடிச்சுக்கிட்டு இருக்கா சௌந்தர்யா அப்படிங்கறத வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கறது தான் ஜாக்லினோட எண்ணமா இருக்குது. சௌந்தர்யாவும் பெரிய வில்லி தானங்க. ஜாக்லின் என்னமோ ஃப்ரெண்டுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நேத்து ஜெஃப்ரி கிட்ட சொன்னதெல்லாம் நம்ம பார்க்க தான் செஞ்சோம். அதாவது ஜெஃப்ரி ஜாக்லின், தர்ஷிகா இந்த 2 பேரையும் தான் நாமினேட் பண்ணிருப்பாரு. இத சௌந்தர்யா கிட்ட சொன்ன உடனே சூப்பர் மச்சான், கரெக்டான ஆட்களை தான் நாமினேட் பண்ணிருக்க அப்படிங்கிற அந்த இடத்துல சொன்னது எல்லாமே நம்ம பாத்திருந்தோம். என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்க்கும் ஸ்டார்ட் ஆகுதுங்க. கேமை பொறுத்தளவுல ஆண்கள் அணி தான் வின் பண்ணணும். அதாவது ஆண்கள் அணியை பொறுத்தளவுல 37 பாயிண்ட் எடுத்துட்டாங்க. ஆனா கடைசியா விளையாட வர சிவா அந்த போர்டை ரொம்பவே ஆட்டி விழுந்திருந்த 5 பாயிண்ட கீழே விழ வச்சிடறாரு. எண்டு பஸ்ஸரும் அடிச்சிருது. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் அணியை பொறுத்தளவுல 35 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ஆண்கள் அணியை பொறுத்தளவுல 32 பாயிண்ட் தான் கூடையில இருக்குது. 5 பாயிண்ட் கீழே விழுந்ததுனால அதை கணக்குல சேர்க்க முடியாது அப்படிங்கறத பிக் பாஸ் சொல்லிடுறாரு. அதன் அடிப்படையில இந்த வார வீட்டு பணிகள் டாஸ்க பெண்கள் அணியினர் வின் பண்றாங்க. இந்த வாரம் முழுக்க ஆண்கள் தான் வீட்டு வேலைகளை செய்யணும். இந்த இடத்துல சிவா போர்டு ஆட்டும் போது தீபக்லாம் செம காண்டாயிடுறாரு. யோ ஒழுங்கா விளையாடியா, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி செமையா கத்துறாரு. சிவாவுக்கு இந்த செருப்பு எல்லாம் வேணுங்க. இவரை பொறுத்தளவுல கேம் ஆடுறதுக்காக வரல, அங்க எங்க கொளுத்தி போடுறதுக்கு தான் வந்துகிட்டு இருக்காரு. நேத்து கூட கிராசரி எடுக்கிறதுக்கு யாரு போலாம் அப்படிங்கிற மாதிரி ஆண்கள் எண்ணில பேசிட்டு இருக்காங்க. விஷால், ஜெஃப்ரி, முத்துக்குமரன் இந்த 3 பேரும் போறதா இருந்துச்சு. சிவகுமாரை பொறுத்தளவுல இதை கெடுக்கிறதுக்கும் பல வேலைகள் பண்ணாரு. அதாவது முத்து தான் கணக்குல போகணுமா, வேற யாருமே கணக்குல ஸ்ட்ராங்கானவங்க இல்லையா, வேற யாராவது அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. வைல்ட் கார்டை தவிர மீதி எல்லாருமே இல்லப்பா கணக்கு எழுத முத்து தான் சரி அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. சிவகுமார் இதுல ஒரு பிரச்சனை பண்ணாரு. இவ்வளவு பிரச்சனை பண்ற ஒருத்தன் நான் போறேன்டா, நான் கரெக்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு தைரியம் கிடையாது. இவரை பொறுத்தளவுல அங்கேயும் இங்கேயும் சிண்டு மூட்டி விடுற வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் ஜெஃப்ரிக்கு பதிலா சத்யா போறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காரு. ஜெஃப்ரியும் கிராசரி எடுக்கிறதுக்கு இதுவரையா போல அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அந்த இடத்துல சிவகுமாரனை பொறுத்தளவுல சத்யா போனா சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்றாரு. ஜெஃப்ரியை பொறுத்தளவுல சரி சத்யா போட்டோம் அப்படிங்கிற விட்டு கொடுத்துறாரு. ஆனா மறுபடியும் எல்லாமே தேர்வானதுக்கு அப்புறமா ஜெஃப்ரி கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காரு, நீ தானே போறேன்னு சொன்ன, நீயே போயிருக்கலாமே அப்படிங்கிற சொல்றாரு. யோ நீ எல்லாம் மனுஷனாயா, என்னதான் ட்ரை பண்ற? ஆண்கள் அணிக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா அவனுக்குள்ள விட்டு கொடுத்து போறானுங்க, சண்டை போடுறது கிடையாது. அதை கெடுக்கிறதுக்காகவே வந்திருக்கியா? நாரதர் வேலை பாக்குறதுக்கு எதுக்குடா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றீங்க? அதே மாதிரிதான் பெண்கள் கிட்ட ரொம்பவே ஜாலியா பேசுறேன், பெண்கள் கிட்ட உண்மையா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீ பேசிட்டு இருக்க. நீ பெண்கள் கிட்ட பேசுறது பழகிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வேற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. என்னதான் இருந்தாலும் இந்த சிவகுமாரால தான் ஆண்கள் அணி இன்னைக்கு தோத்துருக்காங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஆனா அதே இடத்துல சிவகுமாரனை அசிங்கப்படுத்தின தீபக்கை நம்ம பாராட்டி ஆகலாம். வேற லெவல் ப்ரோ நீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாங்க, தீபக்கை பொறுத்தளவுல ரொம்பவே ரூடா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்தளவுல தீபக் ரொம்பவே நேர்மையா இருக்கிறாரு. அவரோட கோவத்துல ஒரு நியாயம் இருக்குது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாதிரி கருத்துமே இல்ல. ஆமாங்க, விஜய் சேதுபதி எபிசோட்ல விஜய் சேதுபதி இருக்கும் போதே ஜாக்லினை தரமா வச்சு செஞ்சிருப்பாரு.
என்னமா பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தெறிக்க விட்டுருந்தாரு. அப்படியே தீபக் மாஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட்ல வேற என்னெல்லாம் சுவாரஸ்யமா நடக்குது அப்படிங்கறதெல்லாம். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல சௌந்தர்யாவுக்கு ஜாக்லின் கொடுத்த செருப்படியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதே மாதிரியே சிவகுமாரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.